வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அவசரமாக பொதுத் தேர்தல் நடைபெறப் போகின்றதா? துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனி அதிகார சபைக்கு கீழால் பொதுத் தேர்தல் அவசரமாக நடத்தப்பட போகின்றதா? இந்த பொதுத் தேர்தலில் ஹமாஸ் தரப்பினரும் போட்டியிடப் போகின்றார்களா? பாகிஸ்தானில் களமிறங்கிய ஈரானிய ஜனாதிபதியும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மூலோபாய விரிவாக்க திட்டங்களும் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான கூட்டணியும் காசாவில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் தொடர்பாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட போகின்ற முன்மொழிவும் துரோகி அப்பாஸின் ஆயுதம் இல்லாத பலஸ்தீனிய மாநிலமும் அதிரடியாக அமைக்கப்பட்ட ஈரானினுடைய உச்ச பாதுகாப்பு சபையும் அடுத்த கட்ட போருக்கான தயார்படுத்தல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நிபந்தனைகளும் லெபனானுக்குள்ளே அதிகரித்து வரக்கூடிய பதற்ற நிலைமைகளும் ஹமாஸுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் உத்தியோகபூர்வமாக களமிறங்க போகும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பு தொடர்பாகவும் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை எவ்வாறு விதைக்கப்பட்டது தொடர்பாகவும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விதைத்து எதனை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மிக முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொலி ஒன்றை இன்று காலை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதன் மூலமாக ஆப்ரஹாம் உடன்படிக்கை என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பினுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே கமெண்ட்ஸிலே பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடலாம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் லெபனானிய அரசாங்கத்தினால் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வருகின்ற செவ்வாய்க்கிழமை லெபனானுடைய பாராளுமன்றத்தில் இதற்கான தீர்மானங்களை எடுப்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் லெபனான் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கீழால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் அல் அக்பர் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவோ அமல் இராணுவத்தினரோ ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. சரணடைதல் என்பது எங்களுடைய கொள்கைகளுக்கும் நிலைப்பாடுகளுக்கும் முரணானதாகும். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை முடக்குவதற்காக லெபனான் அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்கள் லெபனானினுடைய எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறப்போகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 முக்கியமான புள்ளிகளில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். லெபனானுக்கு எதிரான அனைத்து விதமான தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். லெபனானினுடைய கைதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விடுவிக்க வேண்டும். அதே போன்று லெபனான் அரசாங்கம் தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். இவை அனைத்தும் முழுமையாக நடைபெற்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறி விடுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை லெபனான் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனான் அரசாங்கத்தோடு ஆயுதங்கள் தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பார்கள். லெபனானினுடைய அரச தலைமைகளோடு கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்த நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய மூத்த அதிகாரி அல் அக்பர் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஃபயாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதனையே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றது. லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்பட்டு லெபனான் 3 துண்டுகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதனையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விரும்புகின்றது. இதன் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிடுகின்றது. இதற்கமைவாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் லெபனானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றன. மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதில் எங்களுடைய அண்டை நாடுகளும் உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றன. உண்மையிலேயே தற்போதைய நிலைமைகள் கவலை அளிக்கின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு லெபனானினுடைய அரச தலைமைகள் தயாராகி வருகின்றார்கள். இதில் இருக்கக்கூடிய மோசமான விடயம் என்னவென்றால் இந்த செயற்பாடுகளின் மூலமாக லெபனானுக்குள்ளேயே போர் விரிவடைய போகின்றது. லெபனான் மற்றும் லெபனானுக்கு இடையிலான மோதலாகவே விரிவடைய போகின்றது. தற்போதைய நகர்வுகள் அனைத்தும் இந்த நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஃபயாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு முற்படுவது லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்த போகின்றது என்று அவர் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்.
அடுத்து ஈரான் அவசரமாக அதிரடியாக புதிய அரசாங்க அமைப்பொன்றை அமைத்துள்ளது. சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் என்கின்ற உச்ச பாதுகாப்பு சபையையே தற்போது அமைத்துள்ளார்கள். யுத்த காலத்தில் நாட்டினுடைய அனைத்து நிர்வாகங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் அவசர முடிவுகளை தீர்மானங்களை எடுப்பதற்குமே இந்த உச்ச பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது ஈரானிய உச்ச தலைவருடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உச்ச பாதுகாப்பு சபையில் 3 கிளைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழாலேயே இந்த 3 கிளைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதிலே முறையாக ஈரானிய ஜனாதிபதியும் ஈரானினுடைய தலைமை நீதிபதியும் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இணைக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர்களோடு இன்னும் 2 மிக முக்கியமான பிரதிநிதிகளையும் ஆலோசகர்களையும் ஈரானிய உச்ச தலைவர் நியமிப்பார். அதே போன்று இந்த உச்ச பாதுகாப்பு சபையில் ஈரானிய ஆயுத படைகளுடைய தலைவரும் IRGC இராணுவத்தினுடைய தலைவரும் ஈரானிய இராணுவத்தினுடைய தலைவரும் ஈரானிய உளவு பிரிவினுடைய தலைவரும் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நிர்வாகமாகவே உச்ச பாதுகாப்பு சபையானது தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. போர்க்காலத்திலே நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்புகளும் ஏனைய வேலை திட்டங்களும் முடிவுகளும் தீர்மானங்களும் உச்ச பாதுகாப்பு சபைக்கு கீழாலேயே மேற்கொள்ளப்படும். இங்கு இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், போர்க்காலத்திலே ஈரானிய ஜனாதிபதியின் சீர்திருத்த அரசாங்கத்தினால் எந்த விதமான முடிவுகளையும் தனியாக எடுக்க முடியாது என்பதே. போர்க்காலத்தின் போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானின் சீர்திருத்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கமாகவே கருதப்படும். அதாவது போர்க்காலத்திலே மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழாலும் இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கு கீழாலும் தளபதிகளுக்கு கீழாலுமே ஒட்டுமொத்த நாட்டினுடைய நிர்வாகமும் கொண்டு செல்லப்படும். போர்க்காலத்தின் போது ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் மேற்கொள்வதற்காகவுமே இவ்வாறு அதிரடியாக புதிய அரசு சபையாக உச்ச பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளை சமாளிப்பதற்காகவும் இந்த பொருளாதார தடைகளுக்கு எதிரான மாற்று வழிகளை ஆராய்வதற்காகவும் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்காகவும் நீண்ட தூர ஏவுகணை திட்டங்களை அவசரமாக மேம்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயார்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ஆய்வாளர்களும் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி அக்பர் சலேஹி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திடீரென்று ஆரம்பித்து விடலாம். இதற்கான தயார்படுத்தல்களையே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வருகின்றது. தற்போது ஒவ்வொரு நாளும் பதற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் திரண்டெழுந்துள்ளன. மேலும் அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் புதிய பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் இராஜதந்திர தொடர்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் நாங்கள் தற்போது அவசரமாக அனைத்திற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அவர் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர்கள் எல்லாவற்றையும் மீண்டும் தொடங்குவார்கள். அதே போன்று நாங்களும் எல்லாவற்றையும் மீண்டும் தொடங்குவோம். தற்போதைய போர் நிறுத்தமானது உத்தியோகபூர்வமான போர் நிறுத்தம் அல்ல. மேலும் ஈரான் மாத்திரம் கவலைப்பட தேவையில்லை, அவர்களும் அதிகமாகவே கவலைப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிரான அடுத்த போரானது நிச்சயமாக பிராந்தியத்தில் மிகப்பெரிய விளைவுகளையே ஏற்படுத்திவிடும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த கட்ட போரை நோக்கி நிலைமைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளார். ஈரானுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பாகிஸ்தானையே குறிவைக்கப் போகின்றார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முடக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டதோ அதே போன்றே பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திறன்களை முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானை முழுமையாக பலவீனப்படுத்திவிட்டால் அடுத்தபடியாக பாகிஸ்தானையும் முழுமையாக அழித்து விடுவார்கள். இப்படி நிலைமையிலேயே தற்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு அடுத்த கட்ட மூலோபாய விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஈரானிய ஜனாதிபதி பாகிஸ்தானிலே களமிறங்கியுள்ளார். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த சந்திப்பானது ஒரு மிகப்பெரிய மூலோபாய கட்டத்தினை உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய உச்ச தலைவருடைய பிரதிநிதிகளும் ஆலோசகர்களும் ஈரானிய ஜனாதிபதியும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சரும் இன்னும் ஏனைய ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் பாகிஸ்தானிய தலைமைகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மூலோபாய பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பாகவும் எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் எரிசக்தி மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பாகிஸ்தானினதும் ஈரானினதும் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக ரகசிய கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
அத்தோடு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானும் பாகிஸ்தானும் அவர்களுடைய உள் விவகாரங்களில் தலையிடாமல் சர்வதேச ஒழுங்கிலே செயற்படுவது பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளும் ஒன்றிணைந்து குறித்த பகுதியை போட்டி மண்டலத்திலிருந்து மூலோபாய ஒத்துழைப்பு மையமாக மாற்ற முடியும். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரின் போது பாகிஸ்தான் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பின் சலுகைகளினாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களினாலும் பாகிஸ்தான் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் பாகிஸ்தான் ஈரானை கைவிட்டால் பாகிஸ்தான் சந்திக்கும் மிகப்பெரிய விளைவுகள் தொடர்பாகவும் ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய விளைவுகள் தொடர்பாகவும் பாகிஸ்தான் புரிந்து வைத்துள்ளது. ஈரான் மற்றும் பாகிஸ்தானினுடைய கூட்டணியானது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கூட்டணியாகவே இருக்கின்றது. ஆனால் துருக்கியை போன்று பாகிஸ்தானும் அமெரிக்காவினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் பாரதூரமானதாகவே அமைந்திருக்கும். மேலும் இதனை கருத்தில் கொண்டே தற்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் அடுத்த கட்ட மூலோபாய விரிவாக்கம் தொடர்பாகவும் இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருப்பதாக ஈரானிய ஆய்வாளர் குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது போன்று ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முருகல் நிலைகளை தீர்த்து வைப்பதற்காக ஈரானும் சீனாவும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதாவது ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கூட்டணியை மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணியாக மாற்றுவதற்காக சீனாவின் தலைமையில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். காசாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான காணொலி ஒன்றை ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகள் மெலிந்த தோற்றத்தில் காண்பிக்கப்பட்டிருந்தார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமல் எவ்வாறு பட்டினியினால் வாடுகின்றார்களோ அதே போன்ற இஸ்ரேலிய கைதிகளும் உணவில்லாமல் வாடுகின்றார்கள் என்பதனை காண்பிப்பதற்காகவும் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் அனுமதிப்பதன் மூலமாகவே இஸ்ரேலிய கைதிகளையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற கருத்தை முன்வைப்பதற்காகவுமே ஹமாஸ் தரப்பினர் இந்த காணொலியை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகள் முழுமையாக அனுமதிக்கப்படும் வரை பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை போக்குவதற்கான உணவுப் பொருட்கள் காசாவிற்குள்ளே முழுமையாக அனுமதிக்கப்படும் வரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஹமாஸ் தரப்பினர் பணைய கைதிகள் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை பயன்படுத்தி ஹமாஸுக்கு எதிரான பிரச்சாரங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உணவை ஒரு ஆயுதமாக ஹமாஸ் பயன்படுத்துகின்றது என்றும் பணைய கைதிகளுடைய நிலைமையான கவலைக்கிடமான நிலைமைக்கு மாறியுள்ளது என்றும் இதற்கான முழுமையான பொறுப்பையும் ஹமாஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் பிரச்சாரங்களையும் ஆரம்பித்திருந்தன. இதற்கமைவாக பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய பணைய கைதிகள் மிகவும் கொடூரமான நிலைமைகளில் இருக்கின்றார்கள். ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை எங்களுக்கு பார்வையிட முடியவில்லை. இந்த சோதனைகள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் முழுமையாக விடுவிக்க வேண்டும். இதற்கு பிறகும் காசாவிலே ஹமாஸினால் பணைய கைதிகளை தடுத்து வைத்திருக்க முடியாது. மேலும் காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட்டு ஹமாஸினுடைய ஆயுதங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும். இதன் மூலமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை எட்ட முடியும் என பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய கைதிகளுடைய நிலைமையானது மோசமடைந்து வருகின்றது. இஸ்ரேலிய கைதிகளுடைய இந்த நிலைமைகளை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் காசாவுக்கு சென்று அனைத்தையும் பார்வையிட்டேன். காசாவிலே உணவுக்கான தட்டுப்பாடு காணப்படுகின்றது. மனிதாபிமான உதவிகளுக்கான தட்டுப்பாடு காசாவிலே காணப்படுகின்றது. ஆனால் காசாவிலே நான் பட்டினியை அவதானிக்கவில்லை. உணவு தட்டுப்பாடு மாத்திரமே காணப்படுகின்றது. மேலும் இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக இஸ்ரேலினுடைய GHF நிறுவனமான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. தற்போது பல அரபு நாடுகள் ஹமாஸுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும் என்றும் எல்லா அரபு நாடுகளும் தற்போது கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இந்த நிலைமையானது உண்மையில் வரவேற்கத்தக்க நிலைமையாகும். இதனால் எங்களுக்கு இந்த போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிலைமைகளுக்கு அருகாமையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். காசாவிலே அவசர
அவசரமாக நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி கைதிகளை முழுமையாக மீட்டெடுத்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் இஸ்ரேல் முழுமையாக மேற்கொண்டு வருகின்றது. இதனால் நாங்கள் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி அவசரமாக இறுதி கட்டத்தினை அடைந்து விடுவோம் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவிலே ஹமாஸ் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் பணைய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும், ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட்டு ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுமையாக கீழே வைக்கப்பட்டு ஹமாஸ் சரணடைய வேண்டும் என்றும் ஒரு புதிய முன்மொழிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப் போகின்றது. இதற்கான அறிவிப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சரே வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே ஹமாஸை நிராயுதபாணியாக்க வேண்டும், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை ஐக்கிய நாடுகள் சபையானது முழுமையாக ஹமாஸுக்கு வழங்க வேண்டும் என அடிமைகளான சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஜோர்டானும் எகிப்தும் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். இதற்கான ஆவணங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையிலே சமர்ப்பித்திருந்தார்கள். எனவே இவற்றையும் ஆதாரமாக கொண்டே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இந்த புதிய முன்மொழிவை முன்வைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் இந்த புதிய முன்மொழிவுக்கு அமைவாக பணைய கைதிகளை எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் விடுவிப்பதற்காகவும் ஹமாஸை சரணடைய வைப்பதற்காகவும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கப் போகின்றார்கள். அதாவது காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய போராளிகளை சரணடைய வைப்பதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் அடிமை அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து உச்சக்கட்ட வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பொது தேர்தல் ஒன்றை அவசரமாக நடத்தப் போவதாக துரோகி அப்பாஸ் அறிவித்துள்ளார். மேலும் குறித்த அறிவிப்பிலே துரோகி அப்பாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அவசரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்தலானது ஒரு சட்டப்பூர்வமான தன்மையை ஏற்படுத்துவதற்காகவே மேற்கொள்ளப்பட போகின்றது. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் மற்றும் கொள்கைகளை முழுமையாக கடைபிடிக்காத குழுக்கள் இந்த தேர்தலில் பங்கு பற்றவே முடியாது. மேலும் இந்த தேர்தலின் மூலமாக ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குழுக்களும் முழுமையாக நீக்கப்படும். அதே போன்று ஆயுதங்களே இல்லாத ஒரு தனியான பலஸ்தீனிய மாநிலத்தையே நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கான பலஸ்தீனிய மாநிலம் உருவாக்கப்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆயுதங்களும் தேவையில்லை. ஆயுதம் இல்லாத பலஸ்தீனிய மாநிலமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என துரோகி அப்பாஸ் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதாவது ஐரோப்பிய நாடுகளும் அடிமை அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் துரோகி அப்பாஸ் அவசரமாக தேர்தல் ஒன்றையும் நடத்தி அந்த தேர்தலிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் போட்டியிட விடாமல் தடுத்து நிறுத்தி ஒரு ஆயுதமில்லாத பலஸ்தீனிய மாநிலத்தை உருவாக்கப் போவதாகவே குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் அனைத்தும் போலியான மாயையை வெளிப்படுத்துகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய போராளிகளை சரணடைய வைத்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்று நினைத்தே அடிமை அரபு நாடுகளும் காய்களை நகர்த்தி வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்த செயற்பாடுகளின் மூலமாக எதுவுமே மாறப்போவதில்லை. உண்மையில் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் அல்-அக்ஸா வெள்ள போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது என்பதனையே உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.